இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனை. தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. சிவகங்கை மடப்புரத்தில் அடித்துக் கொல்லப்பட்ட நபர் என்ன தீவிரவாதியா? அவரை ஏன் தூக்கி சென்று அடித்து கொலை செய்தீர்கள்? காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் சரமாரி கேள்வி. திருபுவனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரம். ஏற்கனவே காவலர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் அஜித் மரணம் தொடர்பாக நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் காளியம்மன் கோவிலில் ஆய்வு. ஆணையர் அலுவலகம் மற்றும் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு. சிவகங்கை அஜித்குமார் மரண வழக்கில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் அதிமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கேள்வி. நடந்துவிட்டது என்கிறார். அந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தில் உண்மை இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தொடர்ந்து திமுக அரசு, நம்முடைய தமிழக காவல்துறையும் அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எதையும் விட்டுவிடவில்லை. தமிழகத்தில் நடைபெறும் காவல் நிலைய மரணங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதுதான் முதலமைச்சரின் வேலையா? காவல்துறை பாதுகாப்புடன் திமுக கொடி கட்டிய வாகனத்தில் அஜித்குமாரின் உறவினர்கள் அழைத்து செல்லப்பட்டது ஏன் என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சரமாரி கேள்வி. போலீஸ் விசாரணையின் போது மாரடைப்பால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக முதலமைச்சர் கூறுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறையினர் தாக்கியதாலேயே இளைஞர் உயிரிழந்தார் என்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் சண்முகம் திட்டவட்டம். இறந்து போன அஜித்குமாருடைய உடலில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடும் காயங்கள் இருந்தது என்பதை மாஜிஸ்ட்ரேட் உறுதி செய்திருக்கிறார். அவருடைய தம்பி நவீன்குமார் அவருடைய கண் முன்னாலேயே காட்டுமிராண்டித்தனமான முறையில் காவலர்களால் தன்னுடைய அண்ணன் தாக்கப்பட்டது என்பதை அவர் நேரடி சாட்சியமாக விளக்கியிருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் முதலமைச்சர் அவர்கள் மாரடைப்பினால் என்று சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. தமிழகத்தில் இனி எந்த காரணத்தை கொண்டும் காவல் நிலைய மரணங்கள் நிகழக்கூடாது. பலமுறை சுட்டிக்காட்டியும் உயிரிழப்புகள் தொடர்கதையாக்கி வருவது கவலை அளிப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வேதனை. சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேருந்தில் பயணித்து ஓட்டுநர் நடத்துனரிடம் கலந்துரையாடி வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். திமுக அரசின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் தமிழ்நாடு தொழில்துறையை நிலைகுலைய செய்துள்ளது. பல்வேறு தொழில் முனைவோர், இளைஞர்கள், முதலீட்டாளர்கள் வேறு இடங்களை நாடும் நிலை ஏற்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆன்லைன் ரம்மியை தடை செய்தது போன்று டாஸ்மாக் கடைகளை ஏன் தடை செய்யவில்லை? ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டு மறுபக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை திறப்பது சரியா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்தியஸ்தரை ஏன் நியமிக்கக்கூடாது? ஜூலை 2ஆம் தேதி 2 சங்கங்களும் உரிய பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத திருச்சி ஐஐஎம் உள்ளிட்ட 89 உயர்கல்வி நிறுவனங்களுக்கு யுஜிசி நோட்டீஸ். மாணவர்கள் பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம்.
திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஜூலை 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. நெல்லையப்பர் கோயில் தேர் திருவிழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அறிவிப்பு. சிறுவன் கடத்தல் வழக்கில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடன் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் சந்திப்பு. திருவள்ளூரில் உள்ள ரஹ்மானின் ஸ்டுடியோவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து பேசினர். பதவிக்காக அப்பாவை விட்டு அன்புமணி விலகி செல்வதாக பாமக எம்எல்ஏ அருள் விமர்சனம். எதிர்காலத்தில் தமிழ் பண்பாட்டிற்கு அன்புமணி தவறான முன்னுதாரணமாகிவிடக் கூடாது என்றும் பேட்டி. அன்புமணியால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக எம்எல்ஏ அருள் பரபரப்பு புகார். கூட்டணி குறித்து பேசும் அதிகாரம் ராமதாசுக்கு மட்டுமே இருப்பதாகவும் பேட்டி. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் பொறுப்பேற்பு. தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன், அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்பு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பணியாற்றி வரும் தற்காலிக கணினி உதவியாளர்களின் தின ஊதியம் 802 ரூபாயாக உயர்வு. மாநகராட்சியில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னையில் 8 இடங்களில் குழாய் மூலம் வீடுகளுக்கு கேஸ் விநியோகம் செய்ய மாநகராட்சி அனுமதி. 27 இடங்களில் திட்டத்தை செயல்படுத்த டிட்கோ அனுமதி கோரிய நிலையில் 8 இடங்களுக்கு மட்டும் அனுமதி. கிருஷ்ணகிரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி முழக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கொங்கல் கிராமத்தில் கூலி தொழிலாளி வெட்டி படுகொலை. கள்ளக்காதல் விவகாரத்தில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தவரை வீடு புகுந்து வெட்டிய மர்மநபரை தேடுகிறது காவல்துறை. நில எடுப்பு வட்டாட்சியர் மற்றும் 2 இடைத்தரகர்கள் என 3 பேர் கைது. 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் திருவள்ளூர் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடவடிக்கை. கோவையில் மூடப்பட்ட தேசிய பஞ்சாலைகளை திறக்க வேண்டும். மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்க்ரெட்டாவை மத்திய தொழிற்சங்கத்தினர் நேரில் சந்தித்து வலியுறுத்தல். நாடு முழுவதும் விரைவு ரயில்களில் நாளை முதல் டிக்கெட் கட்டணம் உயர்வு. ஏசி இல்லாத ரயில்களில் கிலோமீட்டர் ஒன்றுக்கு 1 பைசாவும், ஏசி ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் உயர்த்தப்படுகிறது. பிரதமர் மோடி 8 நாள் அரசுமுறை பயணமாக ஜூலை 2ஆம் தேதி வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் கானா, அர்ஜென்டினா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு செல்கிறார். தெலுங்கானா மாநிலம் சங்கர் ரெட்டி பகுதியில் ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து. பாய்லர் வெடித்து சிதறிய விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. பெல்ஜியமில் நடந்த GD3 சாம்பியன்ஷிப் கார் பந்தயம். நடிகர் அஜித்குமாரின் ரேசிங் அணி முதலிடம் பிடித்து அசத்தல். நியூசிலாந்தை புரட்டி போட்ட கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. லட்சக்கணக்கான மக்கள் குடியிருப்புகளில் இருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூலை 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு.
மத்திய அரபிக்கடல் பகுதியில் ஜூலை 4ஆம் தேதி பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.